ஸோ இப்போ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் உட்காந்துருக்கும்போது தான் இப்போ வந்து நிலா வந்து இவருக்கு வாயில் ஏதோ ஒட்டி இருக்குன்னு தொடச்சலாம் விடுறாங்க. உடனே இவர் வேணுனே நிறைய வாயில் போட்டு தொடச்சி விட்றீங்களா அப்படின்னா வந்து நீங்களே தொடச்சிங்கன்றாங்க அவங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த கவுன்சிலிங்லாம் சொல்லி அவங்க அவ்வளோ பேசும்பொழுது பெரியவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, ஒன்றா வாழ்ந்துடலான்னு தோணுச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு ட்ரீட் கொடுங்க, டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து போகலான்லாம் வந்து பேச இவர் கடுப்படிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்தார்ல, இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சு அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசி புலம்பி என்ன நடந்துச்சு, இப்படி வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறா, அவங்க மனோவர் வேறு என்னை கூப்பிட்டு போய் அடித்தார், அதுக்கப்புறம் வந்து இவனை பழிய தூக்கி போட்டாங்க, இங்கே வேறு வந்து பார்த்தா இப்போ இவன் டிவோர்ஸ் வேணுங்கிறான், நான் எவ்வளோ கேட்டாலும் முடியல, நான் வந்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு கண்ணை வச்சு கண் கசங்கி அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அழுதுகிட்டு இருந்தோடனே இவர் உடனே வந்து வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இப்போ நிலாவுக்கு கால் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. இது நடுவில் சேரன் வீட்டுக்கு வந்து நிலா கிட்டக்க என்ன பாச்சாங்க, எதுவும் பிரச்சனையானா ஒரு பிரச்சனையும் இல்லைனா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, டிவோர்ஸ் 6 மாதத்தில் கிடச்சிரும், அடுத்தடுத்து 2-3 தடவை போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு கால் வருது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசி நீ வந்து எப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எப்படி தெரிஞ்சுங்கிறத விடு, ஆனால் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும், ஒழுங்காக வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோன்னு நான் கால் பண்ணணும், இல்லைனா நான் வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா வந்து பேசி உங்களை கஷ்டப்பட்டு நான் கட்டி வச்சேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. உடனே இவங்க என்னடா அது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அவருக்கு எப்படி ஒவ்வொரு தடையும் தெரியுதுன்னு இவங்க கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வானதிக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோன் எடுத்து மெதுவாக வானதிக்கு மெசேஜ் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து டைப்பிங்னு வந்து அவங்களுக்கு காமிக்குது. அவங்க உடனே வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இட்டுட்டு போகிறாங்க வானதியை, ஃபோனை உடச்சிருவேன்ட்டு. இந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஏன்னா வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி வந்து சினிமாக்கள்லேயும் வெப் சீரிஸ்லேயும் மட்டும் தான் அந்த மெசேஜ் பபிள் வரது, அப்புறம் அந்த ஒரு லவ்வில் இருக்க விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. ஸோ இந்த கதையுடைய டேரக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் சில சமயங்களில் கதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப போர் அடிக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ வந்து இப்போ கடைசியாக வந்து வானதி மெசேஜை பார்த்துட்டே இருந்துச்சா, என்னது ஏதோ டைப் பண்ண வந்துட்டு என்ன அனுப்புறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக கிளம்பி கடைக்கே வந்துடுறாங்க. வானதியை மிஸ் பண்ணிட்டு இருந்த பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வேணுனே வந்து வானதி வந்து பேசாமல் இருக்காரு, மூஞ்சி தூக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க வந்து என்னை எத்தனையோ பசங்க பிடிச்சிருக்கேன்னாங்க, நான் தான் இவன்ட்ட வந்து விழுந்துட்டேன் அப்படிங்க, இவ்வளோ போய் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேனாங்களா அப்படி கிப்பிக்கின்னு சிரிச்சுக்கிறாங்க இவரும் கடையில் இருக்கவரும் சேர்ந்து. உடனே வந்து உண்மை தானே அப்படின்ட்டு எதுக்கோ டைப்பிங்னு வந்துச்சு, என்ன டைப் பண்ண வந்து ஆனால் உனக்கு இல்லை வேற ஒரு பொண்ணுங்கிறார் இவர். வேற ஒரு பொண்ணுக்கான வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன தவிர வேற ஒருத்திட்ட பேசியா யார் என்ன ஏதுன்னு கேட்கும்பொழுது சும்மா சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வந்து காஃபியை வாங்கிட்டு வா வடையை வாங்கிட்டு வானா அவரை அனுப்பிவிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து பேசின விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லை எனக்கு தான் மட்டும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.